அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 19/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் வழக்கமாக நான் வந்து 6:30க்கு மேலே தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்மளால் ரொம்ப சுலபமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து இப்போ டைம் 4:30 ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்போவுமே வழக்கமாக காலைல 6:30க்கு ஓப்பன் ஆகும். அது மட்டும் ஓப்பனாக இருக்காது. பட் மற்றபடி வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியோட 1:30 மணி அந்த க்ளோஸை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ சப்போஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட்டுமே கேப் அப் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று அகைன் வந்து ஒரு ரெட் டே தாங்க. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 0.06% வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் கேண்டில் பாருங்கள் ரெட்டாக தான் இருக்குது. நேற்று ஒரு நல்ல புல் பேக் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் அந்த புல் பேக்கை சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே தான் முடிஞ்சிருக்கிறான். S&P 500 என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து நல்லா கீழே விழுந்துட்டான். ஸோ ஒரு 0.2% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டவ் மட்டும்தான் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ணுறான். இந்த ரெண்டு பேரும் பயங்கரமாக கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அண்ட் யூஎஸோட விக்ஸ் அப்படிங்கிறது 18ல் இருக்குது. இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% வந்து டவுனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குங்க. எப்போ வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி பயங்கரமான ஒரு ஓவர் சோல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப நாளாக வரவே இல்லை. அதனால் இந்த ஷார்ட் கவரிங்னு ஒன்று வரும்போது அது மிகப்பெரிய கேண்டிலை உருவாக்கும். அது எந்த நாள் அப்படிங்கிறதான் தெரில. இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த நித்தன்யாகுன்னு ஒருத்தர் இருக்கார் இஸ்ரேலில். அவர் வந்து எதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் நம்ம. அடுத்து யூஎஸோட 10 இயர் பாண்டியலை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து 4.6 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். இது வந்து ரொம்பவுமே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இவன் கீழே இறங்காத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே ஏறி தான் முடிஞ்சிருந்திருக்கான். அடுத்து க்ரூட் ஆயிலுங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானமாக வந்து நித்தன்யாகு ஏதோ ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டார், அறிக்கையை கொடுத்து விட்டார். அதனால் லைட்டாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு. அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு ஆட்டிருக்கு. ஒரு ரியாக்ஷனையும் காணோம். அவன் என்ன 81லே இருக்கான். இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் க்ரூட் ஆயில் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இவன் ஏறினா பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவன் ஏறாத வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அடுத்து நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இங்கே இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிலவரம். ஐசிஐசி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான், 1% நெகட்டிவ். HDFC 1% நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். விப்ரோ வந்து 0.89% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில். அப்படியே இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸில் நேற்று ரிசல்ட் வந்திருக்குங்க. அந்த ரிசல்ட் வந்து மோசமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து விரும்பத்தகாத ரிசல்ட்டாக இருக்குது. அதனால தான் இவன் 2.5% விழுந்திருக்கா. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இங்கேயுமே ஒரு 2.5% கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து இங்கே இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தான் ஒரு 0.8% தான் விழுந்திருக்கான். விப்ரோ வந்து இப்போது இன்ஃபோசிஸ் விழுந்தனால விப்ரோவும் வந்து விழுந்துட்டான், ஒரு 1.7% விழுந்திருக்கான். HDFC பேங்க் மட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கில் HDFC பேங்க் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பட் இதை வந்து நம்பவே முடியாது. எப்போவுமே ஆர்பிட்ராஜ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். ஸோ இவங்க பாசிட்டிவாக காமிச்சா வந்து நம்ம HDFC பேங்க் வந்து இந்தியாவில் பாசிட்டிவானு சொல்லவே முடியாது. ஆனால் மற்ற எல்லாமே இங்கே நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ காமிச்சிச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு நெகட்டிவ் சிக்னல் தான் வந்து ஏடிஆர் கொடுக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து FII டேட்டா பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு 4000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மொரீஷியஸோட பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வரைக்கும் இவங்க டெய்லி 4000லேருந்து 5000 கோடி வந்து செல் பண்ண போகிறாங்க தான் நினைக்கிறேன். அதே ரேஞ்சு. ஸோ வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. 17ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் எந்த மாற்றமே இல்லை. இவங்க 4000 கோடி வந்து விற்றுருக்காங்க, இவங்க 2000 கோடி வாங்கியிருக்காங்க. அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து நெட் செல்லிங் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அடுத்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய வேர்ல்டு மார்க்கெட் ஆகட்டும், யூரோப்பியன் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. அவங்க 3 பேருமே நெகட்டிவாக தான் இருக்காங்க, பெரிய பாசிட்டிவாலாம் இல்லை. ஸோ மார்னிங் வந்து இந்த நிலவரம் அப்படிங்கிறது மாறலாம். இப்போ நிக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். தைவானும் இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு நிக்கியும் அதாவது ஜப்பான் மார்க்கெட்டும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. அது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து 22,067 இங்கே காட்டலாம். ஆனால் அதை நம்ம நம்ப முடியாது. நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா 22,015 அப்படின்னு வந்து அவன் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இப்போதைய நிலவரப்படி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆனது வந்து 22,055, இங்கே க்ளோஸ் ஆகிறது 15 அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப் டவுன் காட்டுறான்.
ஸோ நம்ம வந்து அப்படியே நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ ஒரு 35லேருந்து 40 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து சிபிஆர் ஆன் பண்ணி நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரமாக R1க்கு மேலே சஸ்டெயின் பண்ணதுனால நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக மேலே க்ளோஸ் வச்சுருவான், ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துன்னு நினச்சேன். ஆனால் வந்து தேங்க்ஸ் டு நெத்தன்யாகு பிடிச்சி இறக்கி S1க்கு கீழேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ வெர்ஜின் சிபிஆர் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். வெர்ஜின் சிபிஆரை தொட்டு கீழே வந்துருச்சு. இங்கேயுமே இதுலேயுமே ட்ரெண்டிங் மார்க்கெட் தான். நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. அப்போ அடுத்த நாள் என்ன வரும்னா ஒயிட் சிபிஆர் வரும். நிஃப்டிலையும் ஒயிட் சிபிஆர் தான் வரும், பேங்க் நிஃப்டிலையும் ஒயிட் சிபிஆர் தான் வரும். பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒயிட் சிபிஆர் வந்திருக்கு. அது டிசெண்டிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே க்ளோசிங் பாருங்கள் 21,995 தான் வந்து க்ளோசிங். இப்போ வந்து கடைசி இந்த 20 மினிட் ஷார்ட் கவருங்களை நம்ம வந்து கண்டுக்கூடாது. 995 அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு 0.2% கேப் டவுன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ கீழே ஓப்பன் ஆக போகுது. என்றைக்குமே ஒய்டு சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆகாதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி கீழே போகுது, இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு மோசமாக வந்திருக்கு, அவன் கீழே போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக S1 கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியில் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் லோ கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கினா வாட் எவர் ஹேப்பன்ஸ் மேலேயும் சரி கீழேயும் சரி ட்ரெண்டிங்கை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே சேம் பேட்டர்ன் தான். ஒன்று சப்போஸ் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா S1 கிட்ட ரிவர்சல் எடுத்து மேலே வரணும், சிபிஆர் வரைக்கும் வந்துட்டு சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுத்து திருப்பி கீழே S1 கிட்ட போகணும். இது ரெண்டில் எது ஹை ப்ராவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஹை ப்ராவல் தான். ஏன்னா ஒயிட் சிபிஆர் வந்து ட்ரெண்ட் ஆகக்கூடாது, அதனால் S1லேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் சிபிஆர் வந்து இந்த சிபிஆர் தாண்டது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ப்ரைஸ் சப்போஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி சிபிஆர் வரைக்கும் வரான்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே போயிடும். ப்ளஸ் டிசெண்டிங் சிபிஆர் வந்துருக்கிறதுனால இதே மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் இருக்குன்னு அர்த்தம். செல் அண்ட் ரைஸ்னால் என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே வந்தால் கீழே விழுந்துருன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே ஹை ப்ராவல் பேட்டர்ன் தான். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் S1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் இது ரெண்டு தான் வந்து ஹை ப்ராவல் பேட்டர்ன். நான் அது ரெண்டு பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அண்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் போயிடுவோம். நேற்று கிளியரான பிரேக் அவுட்டுங்க நிஃப்டியில். இங்கே பாருங்க உங்களுக்கு கிளியராக தெரியுது தலைவன் வந்து அடித்து தூக்கிட்டு ட்ரெண்ட் லைன் உடச்சி கீழே போயிட்டா அப்படின்ட்டு. வழக்கமாக இந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்னு அர்த்தம். அப்படி வரல, இந்த இடத்துல ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இன்றைக்கி என்ன கிழமை வெள்ளிக்கிழமையா, ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு கீழே எகிரி குதிச்சவன் வந்து போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற கேண்டில் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான கேண்டிலாக இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி ஒரு இன்சைடு கேண்டில் வந்துச்சுன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அப் சைடோ ஒரு டவுன் சைடோ ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவன் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ட்ரெண்டாக உடச்சிட்டான், ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டான். ஸோ இவன் நெகட்டிவாக மாறிட்டான் நிஃப்டி அப்படிங்கிறவன் சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டான். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இவனும் மிகப்பெரிய ரெட் கேண்டில் தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு பிரேக் அவுட் ஆகிட்டான். நான் இந்த லைன் அழிச்சு விட்டேன், ஒரு நிமிஷம் இருக்க போட்டுறேன். இவன் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரப்போகிறான். ஸோ இன்னொரு 400 பாயிண்ட் கீழே வர்ற பட்சத்தில் அவங்ககிட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நம்ம SMA போட்டு பார்த்தா இன்னுமே ஒரு சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிகிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, இவன் வந்து 50 SMA கிட்ட இருக்கிறான். இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 200 SMA கீழே தான் இருக்குது, இதுவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 20 SMA 50 SMA ரெண்டையுமே உடச்சிட்டான். அதுக்கப்புறம் நல்லா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலையும் இருக்கும். ரொம்ப காலமாக வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, உடச்சானா 2050 உடச்சானா ஒரு சின்ன இன்சைட் கேண்டில் மிகப்பெரிய ஃபாலு. இதே மாதிரியான பேட்டர்ன் வந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது, நிஃப்டிலையும் இருக்குது. ஸோ இது வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்களா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவன் விழுகிறான், இந்த இடத்துல ஒரு இன்சைட் கேண்டில் போட்டான்னா டவ் ஜோன்ஸ் மாதிரியே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஸோ இவன் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் புல்லிஷாக இருக்கான்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதை உடச்சிட்டான், சப்போர்ட்டை உடச்சிட்டான். ஸோ நெகட்டிவாக மாறிட்டான். ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா
இந்த 22,120ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் உடச்சிட்டா அந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அந்த காரணத்தால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உடச்சி விட்டான். ஸோ ப்ராபப்ளி கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கும், மேலே போனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அண்ட் இந்த 50 SMAயுமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க 50 SMAயுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த 46,939ங்கிற லெவலை பார்த்து வச்சுங்க, இவன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் வந்து ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.